கன்னி ராசிக்கு இன்று 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரனும் அதிக கிரக இணைவுகளும் பாக்கியஸ்தானத்தை பார்ப்பது அற்புதமான ஒரு பொருளாதார உயர்வினால், பணியில் ஏற்றத்தினால், நல்ல தொழில் லாபத்தினால் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஆனால் கண்டிப்பாக மனதில் ஏற்படக்கூடிய எண்ணங்களில் ரொம்ப எச்சரிக்கை தேவை. இன்று எடுக்கக்கூடிய புதிய முடிவுகளாக இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயம் இன்று நீங்க முடிவு பண்ணும் பொழுது ரொம்ப நிதானம். அதே நிலையில் குழந்தைகளுடனும் இன்று வாக்குவாதம் தவிர்ப்பது ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். தொழில் விஷயங்கள், முக்கியமாக தொழில் தொடர்பான புதிய முடிவுகள், தொழிலுக்கான புதிய கடன்கள் இன்று வாங்கக்கூடிய நண்பர்களுக்கு இன்று ஒரு பெரிய பாதுகாப்பான நாளாக மாறும். தந்தையுடைய ஆரோக்கியத்திலும் அதிக அக்கறை காட்டுவது கன்னி ராசிக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். துலாம் ராசி நண்பர்களுக்கு 10 சந்திரன் 2ஆம் வீட்டில் இருப்பது தொழில் ரீதியிலான ஏற்றங்களும் மேன்மைகளும் அற்புதமான பாசிட்டிவான விஷயங்களாக மாறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். அதிர்ஷ்டத்தினால் ஏற்றமான நன்மைகள் நடப்பதற்கு ரொம்ப நல்ல நிலை. பணியிடத்தில் உங்களுக்கு தேவையான விஷயங்களை இன்று பேசி ஜெயித்துக் கொள்ளக்கூடிய நல்ல ஆதாயமான நாளாக இன்று இருக்கும். ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக அதிக எச்சரிக்கை காட்டுவதும், உணவினால் ஆரோக்கியத்தை சரியாக பார்த்துக் கொள்வது ஒரு பெரிய பாதுகாப்பாகவும் இருக்கும். வீடு வாகனம் தொடர்பான பராமரிப்பு செலவுகள் இன்று துலாம் ராசிக்கு ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு திருமண வாழ்வில் மிகுந்த எச்சரிக்கையாக விட்டு கொடுத்து வாக்குவாதம் இல்லாமல் அனுசரித்து செல்வது பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். நிதானமாக பொறுமையாக இருப்பது மட்டுமே விருச்சிக ராசிக்கு உதவும். முக்கியமாக கடன்கள் வாங்கக்கூடிய நண்பர்கள், வெளியூர் வெளிநாட்டு தொடர்பான சில விஷயங்கள், டாக்குமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை நீங்க செக் பண்ணிக் கொள்வது ஒரு நன்மையை கொடுக்கும். அஷ்டமாதிபதியான புதன் கிரகம் உங்க ராசியில் இருப்பது விருச்சிக ராசிக்கு சற்றுமே ஆகாத ஒரு கிரகம். ரொம்ப பொறுமையாக இருப்பது, எல்லா விஷயங்களிலும் எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையாக அமையும். பிரயாணங்களால் அதிர்ஷ்டத்தால் நன்மைகள் பணி ரீதியிலாகவும் தொழில் ரீதியிலாகவும் விருச்சிக ராசிக்கு நடப்பதற்கு அதிக வாய்ப்பாக இருக்கிறது. அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம். தனுசு ராசி நண்பர்களுக்கு திருமண வாழ்வில் மிகுந்த அதிக பொறுப்புடன் விட்டுக் கொடுப்பது ஒரு பெரிய நன்மை அளிக்கும். ஏனென்றால் இவங்களுடைய 7ஆம் அதிபதியான புதன் 12ஆம் வீட்டில் இருப்பதும் கண்டிப்பாக தொழில் தொடர்பான விஷயங்களுக்கு ஆதாயமாகவும், திருமண வாழ்வில் உங்களோட வாழ்க்கை துணையோடு சில பிரிவினைகள் இல்லைனா ஏதாவது ஒரு சூழலால் டெம்பரரி பிரிவினையாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எல்லா விஷயங்களிலும் தனுசு ராசி நண்பர்களும் பொறுமையாக இருப்பது ஒரு பெரிய பாதுகாப்பு. திடீர் விரயங்கள் ஏற்படலாம். சிலருக்கு திடீர் சுப விரயங்கள், திடீர் என்று தொழிலுக்கான ஒரு முதலீடுகளுக்கான விரயங்கள், ஒரு சிலருக்கு மருத்துவ விரயங்களும் அவர்களுடைய தசா புத்திக்கு ஏற்றாற் போல நடப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது.